ஆண்டாள் திருடிகளே சரணம். பாடவல்ல நாச்சியாரின் பாமாலை தரும் பாவனத்தை மங்கள திருப்பாவையிலே தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 26ஆம் பாசுரத்திலே சிம்மாசனத்திலே வீற்றிருந்த கண்ணனிடத்தில் பெண்கள் தாங்கள் செய்யும் விரதத்துக்கு தேவையான சாமகிரிகள் என்ன என்று கேட்டு பிரார்த்தித்தனர். ஆலிநிலையாய் என்று எம்பெருமானை அழைத்து, ஜகத்காரணபூதனாய் இருக்கக்கூடிய உமக்கு இந்த சாமகிரிகள் தரதும் கஷ்டமோ, அவசியம் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். 27ஆம் பாசுரத்திலே இந்த விரதம் பூர்த்தியான பிறகு நாடு புகழும் பரிசை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று மங்கள பிரார்த்தனையை செய்கிறார்கள் பெண்கள். அந்த நாடு புகழும் பரிசு என்ன என்று கேட்டால், சூடகமே, தோல்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் என்று மங்கள ஆபூஷணங்களை பற்றி பேசுகிறாள் ஆண்டாள். அதற்கு மேலே நல்ல வஸ்திரங்கள், ஆடை உடுப்போம் என்றும் பாடுகிறாள். இதையெல்லாம் தரித்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அக்கார வடிசலை உண்ண வேண்டும். இந்த அனுபவங்கள் எல்லாம் கூடியிருந்து குளிர்ந்து செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை. எல்லாமே மிகவும் மங்களகரமாய்த்தான் இருக்கிறது. முதலிலே மங்கள ஆபரணங்களை பற்றி பேச்சு, அதற்கு மேலே மங்கள வஸ்திரங்கள், மங்களமான உணவு, இதையெல்லாம் சேர்ந்திருந்து அனுபவிக்கணும் என்று ஆசை. ஏனெனில் எம்பெருமானுக்குமே ஒருவனாக அனுபவிப்பது சுவாரஸ்யமாக இருக்காதாம். இந்த லீலா விபூதி என்பது ஒரு கால் பங்குதான். நித்திய விபூதி இதை காட்டிலும் 3 மடங்கு பெருசாம். ஒரு பாதம்தான் இந்த பூமி, 3 பாதங்கள் சேர்ந்து நித்திய விபூதி என்று எம்பெருமானுடைய சொத்துக்கள். அவனுடைய பரிசு அது, அவனுடைய நாடு அது. அப்பேற்பட்ட பரிசு நாடு அவனுக்கு சொந்தமாக இருந்த பொழுதிலும் சர்வேஸ்வரன் பரமபதத்திலே எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், இந்த ஒரு பாதத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்மை அடையவில்லையே என்கிற சிந்தனையிலேயே இருக்கிறானாம். அதனால் தான் பல அவதாரங்கள் செய்கிறான், பல லீலைகள் செய்கிறான். எப்படியாவது இந்த லீலா விபூதியிலே இருக்கக்கூடியவர் எல்லோரும் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்கிற ரீதியிலே சேர வேண்டும் என்று அவனுடைய ஆசை. அதனால நமக்கெல்லாம் அவனுடைய நாடை பெருவிக்கக்கூடிய பரிசை எம்பெருமான் அளிக்கிறான் என்பதை உணர்த்தி நாடு புகழும் பரிசை பற்றி பேசுகிறாள் ஆண்டாள். இது இந்த சன்மானம் என்பது எம்பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்தைஸ்வரியம். அதை இவ்விடத்திலே ஆச்சரியமாக மங்களமாய் பிரார்த்தித்தாள் ஆண்டாள். இது 2 மங்களங்கள் இந்த பாசுரத்திலே, நாடு புகழும் பரிசு மற்றும் கூடியிருந்து குளிர்ந்து என்பது. இந்த 2 மங்களங்களுக்கும் முன்னாடி ஆச்சரியமான ஒரு தொடருடன் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள். அது இந்த பாசுரத்தினுடைய பெரிய மங்களம். அது என்ன என்று கேட்டால், எம்பெருமானை அழைக்கும் பொழுது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று கூப்பிடுகிறாள் ஆண்டாள். எம்பெருமான் எப்பொழுதும் வெற்றியை கொண்டவன், விஜயராகவன் என்று இதிலே குறிக்கப்படுகிறது. வெற்றி என்கிற குணம், விஜயஸ்ரீ அவனுக்கு அதீனமாகவே இருக்கிறது. அது ஏன் என்று கேட்டால், இவன் எப்பொழுதும் கூடாரை வெல்கிறான். கூடார் என்றால் ஆசிரித்தர்களுக்கு யாரு தொந்தரவு புரிவார்களோ அவர்களை எல்லாம் வெல்லும் குணத்தை உடையவன் எம்பெருமான் என்று நேரடியாக அர்த்தம் வருகிறது. ஆனால் ஆச்சரியமாக சுவாபதேசார்த்தத்தை பார்த்தோமானால் இதற்கு பொருள் என்ன என்று பூர்வாச்சாரியர்கள் சாதிப்பர். கூடியவரிடத்தில் தோற்கக்கூடிய குணத்தை உடைய கோவிந்தன் என்றே இதற்கு பொருள். எம்பெருமானுக்கு எது பெரிய வெற்றி என்று கேட்டால், அவனுடைய ஆசிரிதரிடத்தில் தோத்து கைகுப்பித்து இருப்பதே அவன் கண்ட வெற்றி. இது எங்கே தெரிகிறது என்று கேட்டால், பீஷ்மாச்சாரியர் ஒரு சபதத்தை செய்தார், எம்பெருமான் ஒரு சபதத்தை செய்தான். பாரத போருக்கு முன்னாடி ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்பது எம்பெருமானுடைய சபதம். உன்னை ஆயுதம் எடுக்க செய்வேன் என்பது ஆசிரிதரான பீஷ்மாச்சாரியருடைய வாக்கு. எம்பெருமான் கடைசியில் என்ன பண்ணினான்? சக்கராயுதத்தை ஏந்தி பீஷ்மரை நோக்கி புறப்பட்டான் போர்க்களத்திலே. பீஷ்மருடைய வாக்கியம் சத்தியமாச்சு. கூடியவரிடத்தில் தோற்றான் எம்பெருமான். அதனால குணத்திலே வெற்றி கொண்டான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. இது மட்டும் இல்ல, வெற்றி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், போர் நல்லபடியாக முடிந்தது, போரிலே ஜெயம். ஆனால்
மிச்சம் யாரும் இல்லை, போர் செய்தவர்கள் யாரும் உயிரோடு இல்லை அப்படின்னு இருந்துடக்கூடாது. அப்பேற்பட்ட வெற்றியையும் எம்பெருமான் தான் பெருமானம். என்ன ஆயிற்று? ராமன் யுத்தம் புரிந்தான் வானரர்களை கொண்டு. அந்த யுத்தத்திலே பல வானரர்கள் போய்விட்டார்கள். ஆனால் கடைசியில் என்ன ஆயிற்று என்று கேட்டால், விகத பய விபுத விபோதித வீர சயனசாயித வானர பிரதனௌகா என்று சொல்லி இந்திரனை கொண்டு போன வானரங்கள் அனைத்தையும் உயிர் பிழைப்பித்தான் ராகவன். அப்பேற்பட்ட குணமுடைய வெற்றியாக அது அமைந்தது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. ஆக இந்த பாசுரத்திலே பல மங்களங்கள் உண்டு. வெற்றி மங்களமானது. அது மங்களமாய் எப்படி அமையும் என்பதை காண்பித்துக் கொடுப்பதும் இந்த பாசுரம் தான். இந்த பாசுரத்தை நாம் சேவித்தோமானால் நமக்கு உறவு நிலைத்து நிற்கும். ஏனெனில் இது கூடியிருந்து குளிர்ந்து என்று மங்களமாய் பாடக்கூடிய பாசுரம். நல்ல உறவுகளை பெற இந்த பாசுரத்தை ஜபிப்போம். மேலே இருக்கும் மங்களங்களை நாளைய தினம் பார்க்கலாம்.